எல்லாவற்றையும் இழக்க செய்துவிட்ட சத்ரு இனி உங்கள் கரத்தில் ஒன்று தருவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எவைகளையெல்லாம் இழந்து போனாயோ அவைகளையெல்லாம் நான் உனக்கு திருப்பி தரப்போகிறேன். சத்ரு வெட்கப்படுத்துகிற அளவில் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் குடும்பத்துக்குள் வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய, உன் பிள்ளைகளை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய, உன் தொழிலை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய, உன் ஊழியத்தை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். சத்ரு என் குடும்பத்தில் உலாவுவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று. ஏனென்றால் நான் உன் குடும்பத்தில் உலாவ போகிறேன். நான் உன் பாளையத்தில் உலாவப் போகிறேன். நான் உன் இருதயத்தில் உலாவப் போகிறேன். நான் அங்கு வரும்போது சத்ருவின் இருள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படும். சத்ருவின் மந்தாரங்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படும். நீதியின் சூரியனாகிய தெய்வம் உன் மத்தியில் உலாவும் போது அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகும். ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் கிடந்த இடத்துல வெளிச்சம் உண்டானது போல உன்னுடைய குடும்பத்தில் ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் கிடந்தவைகளெல்லாம் மாற்றப்பட்டு கரடானவைகளெல்லாம் நேராக்கப்படும், சமமாக்கப்படும். கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கப்படும். உன் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். எதை எந்த இடத்துல இழந்தாயோ அதே இடத்துல உன்னை நான் உயர்த்துவதற்கு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவப் போகிறேன். உன் குடும்பத்தில் நான் வரப்போகிறேன். உன் குடும்பத்தில் ரட்சிப்பை தரப்போகிறேன். எத்தனை பேர் வாஞ்சையோடு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு இனி உதவி செய்வது யார் என்ற நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் வாருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை அளிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் திருப்பி தருவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் குறைபட்டு நிற்பது இல்லை, ஒருபோதும் சோர்ந்து போய் இருப்பதில்லை. எந்த நன்மையும் கிடைக்கலையே, எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று புலம்புவதற்கில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் அளவில்லாமல் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஊற்றிக் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தகப்பனாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வாஞ்சையோடு கேட்கிறீர்களா? ஆண்டவரே என் மத்தியில் நீர் உலாவுகிறதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே என் கரத்தை நீர் பிடிப்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்தால் நாங்கள் விட்டு விடுவோம். ஆண்டவரே நாங்கள் வழிமாறி போய்விடுவோம். ஆண்டவரே ஆசைகளை இச்சைகளை பார்க்கும்போது எங்கள் கரம் உம்முடைய கரத்திலிருந்து விடுபட்டு போய்விடுமே. ஆண்டவரே நீர் எங்கள் கரத்தை பிடிப்பீரே ஆனால், நீர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல கரெக்டாய் கொண்டு போய் விடுவீரே ஆனால் நாங்கள் அந்த இடத்துல மேன்மையாக இருப்போமே. ஆண்டவரே எத்தனையோ சத்ருக்கள் எங்களை விழத்தள்ளுவதற்கு வந்த போதிலும் நீர் எங்களை விட்டு விடாமல் எங்கள் கரத்தை இறுக பிடித்துக் கொண்ட தெய்வம். நாங்கள் இழந்து போனவைகளை எல்லாம் எங்கள் கரத்தில் தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த காலை பொழுதில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளப் போகிறாய் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.